ராமானுஜர் சீடர்களுக்கு உபதேசம் அளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்தாள் ஒரு மோர் விற்பவள். சீடர்கள் மோர் பானையை பார்த்ததும் உனக்கு எனக்கு என்று கேட்டு வாங்கி குடித்தனர். மோர் எல்லோருக்கும் கொடுத்து முடித்ததும் ராமானுஜர் அந்த பெண்மணியை பார்த்து, அம்மா, நீ எங்களுக்கு கொடுத்த மோரின் விலை என்ன என்று கேட்டார். ராமானுஜரை நமஸ்கரித்த அந்த பெண், மோருக்கு பணம் ஏதும் வேண்டாம், எனக்கு பரமபதம் வேண்டும், மோட்சம் வேண்டும், அதற்கான வழியை நீங்களே சொல்லுங்கள் என்றாள். ராமானுஜர் சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தார். அம்மா, எங்களால் அது முடியாது. மேலே 7 மலையில் இருக்கின்ற பெருமாளிடம் போ, அவர் மட்டுமே தரக்கூடியவர் என்றார். அவள் சொன்னாள், நான் பலமுறை கேட்டேன், ஆனால் அவர் எந்த பதிலும் தரவில்லை சாமி. ராமானுஜர் சிரித்துக் கொண்டே, அவர் வேலைப்பாடுகளில் இருப்பார், ஆனாலும் மனப்பூர்வமாக கேட்டால் நிச்சயம் ஒரு நாள் பதில் தருவார் என்றார். அவள் கேட்டாள், அப்படியென்றால் அவரிடம் சிபாரிசு செய்து ஒரு ஓலை எழுதி கொடுங்கள் என்றாள். அதை கேட்டதும் சீடர்களுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. உண்மையாகவே திருமலை பெருமாளுக்கு சிபாரிசு செய்து குருநாதர் ஓலை எழுதப் போகிறாரா, இல்லை அந்த பெண்மணியை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஏதேனும் செய்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாகி ராமானுஜரை சுற்றி அமர்ந்து கவனிக்கலானார்கள். அவளது சுத்தமான நம்பிக்கையை பார்த்த ராமானுஜர், இது சாமானியம் இல்லை என்று உணர்ந்து மேலே அண்ணாந்து திருமலையை பார்த்து இருகரம் கூப்பிவிட்டு ஓலையில் பெருநர் முகவரியை எழுதும் இடத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருமலை என்று குறிப்பிட்டுவிட்டு பெண்மணியின் கோரிக்கையை எழுதத் தொடங்கினார் ராமானுஜர். எழுதி முடித்த பின் ஓலையின் கீழே தன் கையெழுத்தையும் போட்டு அதை அந்த பெண்மணியிடம் கொடுத்தார். ராமானுஜர் எழுதி கொடுத்த ஓலையில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை சீடர்களும் படித்து பார்த்தனர். மோர் விற்பனை செய்யும் பெண்ணுக்கு மோட்சம் கிடைக்க அனுக்கிரகம் செய் என்று சிபாரிசு செய்து ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. மலை ஏறி பெருமாள் சந்நிதிக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களிடம் ஓலையை கொடுத்தாள். பெண்மணியை மேலும் கீழும் பார்த்து, இது என்ன ஓலை என்று குழப்பத்துடன் கேட்டனர். ராமானுஜர் எழுதி கொடுத்த ஓலை என்று அறிந்ததும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அதை கொண்டு போய் பெருமாளின் முன்னால் நீட்டினர் அர்ச்சகர். உடனே தம் வலக்கையை நீட்டி அதை வாங்கிக் கொண்டார் பெருமாள். பிறகு உனக்கு மோட்சம் தந்தேன் என்று அந்த பெண்ணை பார்த்து பெருமாள் அசரீரியாக அருளினார். அடுத்த கணம் வானில் இருந்து பிரகாசமாக ஒரு புஷ்பக விமானம் வந்தது. அதில் இருந்து விஷ்ணு தூதர்கள் இறங்கினார்கள். மோர் விற்கும் பெண்மணியை தங்களுடன் ஏற்றிக்கொண்டு வைகுந்தம் புறப்பட்டார்கள். அர்ஜுனன் ஒரு நாள் வனத்திற்குள் சென்று கொண்டிருந்த போது அங்கே ஒரு வானரம் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தது. அங்கு சென்ற அர்ஜுனன், வானரமே, என் சந்தேகத்திற்கு பதிலளியுங்கள். ராமர் தான் மிகப்பெரிய வில் வீரர் ஆயிற்றே, பின் ஏன் இலங்கைக்கு செல்ல அம்புகளால் பாலம் கட்டாமல் வானரங்களின் உதவியை நாடினார் என்று அலட்சியமாக கேட்டான். அர்ஜுனனின் ஆணவத்தை அடக்க எண்ணிய அனுமன், வில் வீரனே, என் ராமனால் அம்புகளால் பாலம் கட்ட இயலாமல் இல்லை. அம்பு பாலம் என் ஒருவனின் பாரத்தையே தாங்காது. அப்படி இருக்க எங்கள் வானரப்படை எவ்வாறு அதன் மேல் பயணிக்க இயலும் என்று பதில் கூறினார். அதற்கு அர்ஜுனன், ஏன் தாங்காது? நீ மட்டுமல்ல, உன்னை போல் எத்தனை வானரங்கள் நின்றாலும் தாங்கும்படியான இந்த நதியின் குறுக்கே நான் ஒரு பாலம் கட்டுகிறேன் என்றான். தனது காண்டிபத்தின் மீதிருந்த அபார நம்பிக்கையின் காரணமாக பந்தயத்தில் நான் தோற்றால் வேள்வி தீ வளர்த்து அதில் குதித்து உயிரை விடுகிறேன் என்றான் அர்ஜுனன். பதிலுக்கு அனுமனும், நான் தோற்றால் என் ஆயுள் முழுவதும் உனக்கு அடிமையாக உன்னுடைய தேர்ப்படியில் இருக்கிறேன் என்றார். அர்ஜுனன் அம்புகளால் பாலத்தை கட்ட அனுமன் ஓரமாக அமர்ந்து ராமநாமம் ஜபிக்கத் தொடங்கினார். அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அதில் ஏறி சோதனை செய்ய அனுமன் காலை வைத்ததும் பாலம் சரிந்து விழுந்தது. அனுமன் வெற்றி பெற்றதால் துள்ளி குதித்தார். அர்ஜுனன் அவமானத்தால் தலை குனிந்தான். தனது ஆணவத்தால் ஒரு வானரத்திடம் தோற்றதை எண்ணி கிருஷ்ணனை நினைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்ட அர்ஜுனன் வேள்வி தீ வளர்த்து அதில் குதிக்கப் போனான். அனுமன் எவ்வளவோ தடுத்தும் அவன் பின்வாங்கவில்லை. அப்போது என்ன நடக்கிறது இங்கு என்று கேட்டு ஒரு அந்தணர் வந்தார். அவரிடம் இருவரும் நடந்ததை கூற அதை கேட்ட அந்தணர், பந்தயம் என்றால் அதற்கு கட்டாயம் சாட்சி வேண்டும். சாட்சி இல்லாமல் பந்தயத்தை நடத்தினால் அது செல்லாது. அதனால் மீண்டும் ஒரு முறை நீ பாலத்தை கட்டு என்றார் அர்ஜுனனிடம். அர்ஜுனன் கண்ணனை மனதில் வேண்டிக் கொண்டு பாலத்தை கட்டினான். அதே சமயம் அனுமன் ஏற்கனவே பாலம் உடைந்ததால் இந்த முறை ராமநாமம் சொல்லாமல் பாலம் கட்டுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அனுமன் அதில் ஏறுகிறார், ஆடுகிறார், ஓடுகிறார், ஒன்றுமாகவில்லை. அர்ஜுனன், பார்த்தாயா கண்ணனின் சக்தியை, இப்போது புரிகிறதா யார் பெரியவர் என்கிறான். குழப்பமடைந்த அனுமன் சாட்சியாக நின்ற அந்தணரிடம் வந்து யார் நீங்கள் என்று கேட்க அங்கு சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார் பரந்தாமன். நீங்கள் இருவரும் தோற்கவில்லை, வெற்றி பெற்றது இறைவன் மீது நீங்கள் இருவரும் கொண்ட பக்திதான். முதலில் அர்ஜுனன் பாலம் கட்டும்போது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற ஆணவத்துடன் கட்டினார். ஆனால் அனுமன் ராமநாமத்தை ஜபித்தார். அதனால் அனுமன் வென்றார். இரண்டாவது முறை ஆணவம் அலைந்து என்னை நினைத்து பாலம் கட்டினான் அர்ஜுனன்.
ஆனால் தனது பலத்தால் தான் பாலம் உடைந்தது என அனுமன் ராமநாமத்தை மறந்தான். அதனால் அர்ஜுனன் வென்றான். உங்கள் இருவரின் பக்தியும் அளவில்லாதது. ஆனால் இறைவன் ஒருவன்தான் என்பதை இருவரும் மறந்து விட்டீர்கள் என்றார் பரந்தாமன்.